நண்பர்களே வணக்கம், விஜய் பிளாக் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ உடங்க சீரீஸில் நெகட்டிவ் மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுறது எப்படி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வெளியில் வர்றது எப்படி, இதில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அஃபர்மேஷன் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணுறது, இப்போ ரிஜெக்ஷனை உடைக்கிறது, அப்புறம் பயப்படாமல் இருக்கிறது, 90 days சேலஞ்ச் எடுக்கிறது, அப்புறம் ஈக்குவாலிட்டியாக இருக்கிறது, மென்டல் ஷிஃப்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நிறைய மனிதர்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்ற மனிதர்கள்ட்ட நம்ம நடந்துக்கிற முறை. இதுதான் என்ன சொல்லனா, நமக்குன்னு ஒரு பர்சனல் பவுண்ட்ரி இருக்குது. பர்சனல் பவுண்ட்ரி, இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். பர்சனல் பவுண்ட்ரின்னா என்ன, நம்மளால் எதை பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை நோ. எவன் ஒருத்தர் நோவை சரியாக யூஸ் பண்ணால் அவன் ஜெயிச்சிருவான்னு பெரிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. சரியா, நோவை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒவ்வொருத்தரையும் நம்ம மதிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம ஒர்க்காலிக் கேரக்டர் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகிறதே அடுத்தவங்களுக்காக நம்ம செய்கிற வேலை, இழுத்து போட்டு செய்கிறது. இது பழைய ட்ரெண்ட் என்பது. இழுத்து போட்டுலாம் வேலை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அது ஒரு முட்டாள்தனம். சரியா, நம்மளோட வேலையை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும், அடுத்தவங்க வேலையை அவங்கள செய்ய வைக்கணும். அடுத்தவங்களுக்காக நம்ம பசிக்கு நம்ம தான் சாப்பிட்ணும், அடுத்தவங்க பசிக்கு அடுத்தவங்க தான் சாப்பிட்ணும். பசி போக்குறதுக்கான விஷயத்தை தான் சொல்லணும். சரியா, ஸ்பூன் எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் வேறு மாதிரி ஆகிடும், புறையேறி போகிற மாதிரி புறையேறி போயிடும். அது தேவையே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நோ சொல்கிறதுக்கு முன்னாடி நோ சொல்கிறதுக்கு மிகப்பெரிய கெத்து வேணும். இதை பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், அவ்வளோதான். நான் ஒரு டீட்டோட்டலர், நான் எந்த ஒரு பார்ட்டியும் எந்த ஒரு பாரும் போக மாட்டேன். இது என்னுடைய பர்சனல் தாட்டு. போகிறவங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. எனக்கு எத்திக்ஸ் இருக்குது. என்னை வந்து எல்லோரும் ஒரு ரோல் மாடலாக நினைக்கணும். அது என்னோட இன்னர் செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் கேரக்டர் இது. அப்போ அதுலேயுமே நான் ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுறேன், வேணும்னு காட்டல. இது உனக்கு நேச்சுரல் கேரக்டர் அப்படி தான். அப்போ நிறைய இடங்களுக்கு நான் சொல்லுவேன், நான் வரமாட்டேன், பார்க்க மாட்டேன். இதை நான் தெளிவாக சொல்லுவேன். இதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கா இல்லையா, இது வேணும் வேணான்னு சொல்கிறதுக்கு, முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதுவே இல்லைனா எப்படி என்னால் சர்வை பண்ண முடியும், எப்படி ஒரு லீடராக என்னால் மாற முடியும்? அதே தான் உங்களுக்கும். சரியா, நீங்கள் ஒரு லீடராக மாறணும், தன்னம்பிக்கை நிறைந்த மனிதனாக உங்களோட குடும்பத்தாலையும் உங்களோட ஆஃபீஸ்லேயும் இந்த சமுதாயத்திலையும் கொண்டாடப்படணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது நோ. அதை சொல்லும் போது தெரியும், நான் பண்ண மாட்டேன் சார். சில கிளைண்ட்ஸும் தெளிவாக சொல்லுவாங்க, பணத்துக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இதுதான் எங்கள் எத்திக்ஸ், இதுதான் சொல்கிற எவனும் தோக்கவே மாட்டான். நிறைய சில செலிப்ரிட்டியை பார்த்துருக்கேன். நான் என்னோடய கிளைண்ட் வந்து ஒரு சினிமா நடிகை, என்னுடைய 2வது கிளைண்ட்டு. மிக ஆச்சரியமாக இருக்கும் அவங்கள வெளியிலேருந்து பார்க்குற விஷயம் வந்து பயங்கர டஃபஸ்ட்டு லேடி. ஒரு ஆஃபீஸில் போய் அவங்க ஒரு கிளைண்ட்டாக இருக்கும்போது அவங்க ஆஃபீஸில் அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த என்ன சொல்கிறது, மரியாதையாக பயமானே கூட தெரியாது. சில நேரம் அவங்க நடந்து வரும்போது இந்த ஒரு 100 150 பேர் அமைதியாக ஆனாங்கன்னா அவங்க வராங்கன்னு அர்த்தம். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆளுமை பாருங்கள். அந்த ஆளுமைன்ற வார்த்தையே அழகில்லை. அந்த ஆளுமை வந்து, ஏன்னா பிஸ்னஸில் வந்து லேடிஸ் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ அப்படி சொல்ல முடியாது, நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஆளுமை. அதனால் இந்த இடத்துல நோ சொல்கிறதுலேருந்து ஒரு மனிதனை ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் நண்பர்களே, உங்களோட ஆளுமையை செயல்படுத்துகிற விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஆளுமை பேசணும், அந்த கெத்து பேசணும். சரியா, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ரொம்ப கம்மி காசு, எனக்கு தெரியும், ரொம்ப கம்மி காசு போட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கம்பெனி, உங்களோட கம்பெனி இன்றைக்கி லீடிங் கம்பெனி, ஏஷியாவிலேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸ் இந்த ஏஷியா. அந்த மாதிரி இதுக்கு காரணம் என்ன, அவங்கள நம்பினது, அந்த பிஸ்னஸை நம்பினது. எல்லாருக்கும் நமக்கு ஒரு இது இருக்கும், ஒரு நடிகை தானே அப்படின்னு. அந்த நடிகை கிடையாது, நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், பிஸ்னஸ் உமன் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிட்டாங்க, இதுதான் நோ, ஸ்ட்ரிக்ட்லி செட் நோ. அந்த நோ சொல்லும் போது தெரிஞ்சிடும் அவங்க நோ. அப்போ நம்ம முன்னாடி பேசுகிறவங்க எல்லாத்தையும், நம்ம வந்து கார்பேஜ் கேரக்டர் கிடையாது, எல்லா குப்பையும் கொண்டு வந்து போடுறதுக்கு எல்லா ஃபைலையும் போட்டுருவான். இந்தியா ஃபுல்லாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, எது டஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோ அதை தூக்கி நம்ம தலையில் போடுவான். அப்பா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்மளோட அடிமை ரத்தம் இருக்குது பாருங்கள், ஐயா அது வந்து அப்படியே குழஞ்சி. சண்டே கூட நான் ஆஃபீஸ் போவேன் சார், தீபாவளிக்கே நான் ஆஃபீஸ் போனேன் தெரியுமா, செம்ம சூப்பர் சார். சனிக்கிழமையே நீ ஆஃபீஸ் போகக்கூடாது, நீ தீபாவளிக்கு ஆஃபீஸ் போனதை பெருமையாக வேறு சொல்கிற. 365 நாளும் இதெல்லாம் ஸ்கூல் போய் அட்டண்டன்ஸ் மாதிரி இருக்கடா. இது 5th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் பண்ணுற விஷயத்த MBA படிச்சுட்டு 15வது வருஷத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன். சண்டேவே நான் ஆஃபீஸ் போயிடுவேன் சார். ஏன் ஒய்ஃப் தொல்லையா? ஓகே. அப்புறம் தீபாவளிக்கே போனான்ப்பா, செம்ம சூப்பராக. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பட்டம் கொடுக்குமா, ஒர்க்காக கழிக்கினேன், தூக்கி எரிஞ்சிருவான் நம்மளெல்லாம். இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறவங்க ஒரு அடிமைக்கு சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, புழிஞ்சு எடுக்கிற மாதிரி. ஒரு கடைக்கோடையில் இருக்கோமா, நம்ம கடைசியில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, தூக்கி எல்லா ஃபைலும் போட்டுருவான். நமக்கு அந்தாண்ட கீழே கடலில் தான் போடணும் ஃபைல்லாம், அதெல்லாம் போட முடியாது, ஏன்னா சம்பளம் வராது பாருங்கள். நம்ம ஃபுல்லாக பேஸ்ட்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸில். இந்த மாதிரி ஒர்க்காக கழிக்கு. இதில் வேறு பெருமை,
எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் இவங்க இந்த தமிழியன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்பாடா பாவீங்களா, எங்களை எப்படி வச்சுருக்கீங்களேடா, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க, இன்றைக்கி உலகத்தில் இருக்க இந்தியாவில் இருக்க டாப் 10 பணக்காரர்கள் இவங்க தான், இந்த மாதிரி யாராவது நம்மளை சொல்கிறாங்க. ஒர்க்கஹாலிக்காம். இது நல்ல விஷயம். அது யாருக்காக ஒர்க்கஹாலிக்க? நாம் நமக்காக ஒர்க்கஹாலிக்காக இருந்தோம் அப்படின்னா இந்தியாவின் தலை சிறந்த டாப் 10 டாப் 5 டாப் 3 நம்மளோட கம்பெனியாக இருந்திருக்கும். நினச்சி பாருங்கள், லாஸ்ட் இயரில் 2017 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகளை எத்தனை கம்பெனி, நம்மளோட கம்பெனி அதில் எத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் இன் இந்தியா நாம் எத்தனாவது இடத்துல இருக்கோம்? இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். அதை பர்சனல் ஃபினான்ஸாக மாற்றுங்க, பர்சனல் சக்ஸஸாக மாற்றுங்க, கான்ஃபிடென்ஸை கொண்டு வாங்க. இது மாறணும்னா நம்ம மாறணும். சரியா? நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. திருப்பி சொல்ல நண்பர்களே, நம்ம பழைய கால வரலாறு எல்லாத்தையும் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வரலாறும் வாழ்வியலும் ரொம்ப முக்கியம் தானே. சரியா? அந்த பெருமை நமக்கு இருக்குது. கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். நமக்கு சொத்து எழுதி வச்சுட்டு போயிட்டார் நம்ம தாத்தா. நம்மளோட அப்பாவும் நாமளும் நம்மளோட பையனும் பேரனும் அழிச்சிட்டு இருக்க மாதிரியே நமக்கு இருக்கிற பெருமைகளை சிதைத்துட்டு இருக்கோம். நம்ம அதை மீட்டெடுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நம்ம வணிக தமிழர்கள் நம்ம நிறைய கடல் கடந்து போய் திரவியம் தேடி இருக்கோம். நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், கப்பல்லாம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நம்ம எல்லா கெத்தும் இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு கேட்குறேன். அந்த கெத்தை நாம் கொண்டு வரணும். சரியா? நம்ம செயல் நம்ம பிஸ்னஸில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோன்னா இங்கே நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய பசங்கள்கிட்ட சொல்லுங்கள் நண்பர்களே, நீ ஒரு ஆண்டர்ப்ரனராக தான் வரப்போகிற கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு என்ன வேணுமோ அப்பா பண்ணித்தரண்டா, அம்மா பண்ணித்தரண்டான்னு சொல்லுங்கள். சரியா? பிஇ படிச்சுட்டு ஸ்டேட்ஸ் போகணும், அதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்டு நண்பர்களே. வளைகுடா நாடும் கிழக்காசிய நாடுகள் நம்மளை உழைப்பை உறிஞ்சி வேறு வழியில் நமக்கு இங்கே சம்பாதிக்க முடியலன்னு அங்கே போகணும். இப்போ இங்கே சம்பாதிக்க முடியும். நாம் சரியான நேரம் இது, முழிச்சிக்க வேண்டிய நேரம் இது. நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. நம்ம முதல்ல ஒன்று சேருங்க, நம்மளோட மைண்டை ஒன்று சேருங்க, டைவர்ட் ஆகாதீங்க, இறங்கி அடிங்க. என்ன பிஸ்னஸ் எடுங்க, உங்களால் முடியும். இன்றைக்கி நான் ஒவ்வொரு ஸ்டேட், கலிஃபோர்னியாவுடைய ஜிடிபி, சிலிக்கான் வேலி கலிஃபோர்னியாவோட ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூகேவோட அதிகம். ஒரு தனி மாநிலம் இன்றைக்கி யூகேவுடைய பொருளாதாரத்தோட அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? அப்போ ஏன் நம்மளுக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை கலிஃபோர்னியாவோட பொருளாதாரத்தோட அதிகமாக்க முடியாதுன்னு நான் கேட்குறேன். எங்கே இருக்குது? ஏன் இல்லை? என்ன இல்லை? அங்கே என்ன இருக்குங்க? நம்மள்ட்ட என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. நாங்கள் ரூல் பண்ணுறோம், நம்பால் காசை வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? அதை மாற்றணுன்றேன் நான். நாம் முடிவு பண்ணுவோம். நீங்கள் எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோடைய ஜிடிபி ஒரு கண்ட்ரியோட நிறைய இருக்குது நண்பர்களே. நிறைய மாநிலங்கள் பண்ணுற சாதனையை நாடுகளே பண்ணதில்லை. ஒரு குட்டி நாடு சிங்கப்பூர் சொல்லித்தர்ற விஷயம் என்ன, அதன் உருவாக்கம் என்ன, தமிழரோட பங்களிப்பு என்ன, அதோடைய போரில் ஈடுபட்டது எத்தனை பேர் நம்ம இருந்திருக்கோம், அவங்க கொடுக்குற ரெகக்னேஷன் நமக்கு இங்கே இருக்கா, உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கா? நம்ம ஒரு கெத்து தானே, ஆட்சி மொழின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கை உலகத்துக்கே ஒரு ஆட்சியாக மாறக்கூடாது? ஏன் ஒரு குளோபல் தமிழாக மாறக்கூடாது? இந்தியாவில் உலகத்திலே மிக அதிக சம்பாதிச்ச பில்லியனர் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் சிவ்நாடர் ஒரு கடைக்கோடி தமிழன் தானே. தென்னகத்திலேருந்து கடைக்கோடி தமிழன் தான் இன்றைக்கி ஐடியில் சொல்லிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனி HCL. அதுக்காக ப்ரௌடாக இருக்குது எனக்கு. இப்போ மலேசியா எடுத்துங்க, அனந்தகிருஷ்ணன், ஒவ்வொரு விஷயம் கிரசன்ட் யூனிவர்சிட்டி டாப் 3 பில்லியனர்ஸ் இந்த வேர்ல்டு. இவங்களாம் எப்படி வந்தாங்க? இந்த தமிழர்கள் வேறு மாதிரி போகணும். நம்ம தமிழர்கள் நம்ம வேறு எஃப்எம்சிஜி கம்பெனியாக இருக்கட்டும், இ-காமர்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல், எந்த ஒரு தமிழ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, நாம் வரணும். அதுக்கு உலகத்தில் இருக்க ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அந்த ஸ்டாண்டர்டை நம்ம டீமுக்கு கொடுக்கணும். அவ்வளோ சிம்பிள் லாஜிக் இது. நம்ம எல்லாத்தையும் பீட் பண்ண முடியும். கலிஃபோர்னியா மட்டும் எந்த ஒரு நியூயார்க், எந்த நகரத்தையும் சென்னையால் பீட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இதை நாமெல்லாம் ஜெயிக்கணும். அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் நாம் பண்ணுற பிஸ்னஸ்ஸு, நம்மளோட கெத்து, நம்மளோட கான்ஃபிடென்ஸு, நம்மளோட கம்யூனிகேஷன், நம்மளோட கான்டாக்ட்ஸ் லெவல் பிஸ்னஸில் போட்டு பிஸ்னஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு எவனுமே போட்டி கிடையாது. சரியா? எந்த ஒரு மாநிலத்தையும் உலகத்தில் உள்ள எந்த நாட்டையும் எதிர்க்கக்கூடிய கட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் அப்படி. இது யாருக்கும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கர்வம், பெருமை. இந்த இந்தியாவில் யாருமே இப்படி சொல்ல முடியாது. நாம் தான் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி இருந்துட்டோம். நம்ம வாழ்ந்துக்கிட்ட குடும்பம் மாதிரி இன்றைக்கி எங்கேயோ இருந்த நாம் இப்படி இருக்கோம். இதை மீட்டெடுக்க வேண்டிய சரியான தருணம் அது. பிஸ்னஸ் ப்ராக்டிஸ், பிஸ்னஸ் ஸ்கில் செட்டை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீ நாளைக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் இங்கே இருந்துட்டு கலிஃபோர்னியா பிஸ்னஸ், உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுனாலும் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் என்ன வேணால் பண்ண முடியும். அங்கே போய் வேலை தேடி பணம் பண்ண காலம் மாதிரி இங்கே இருந்துட்டு அங்கே பணத்தை வர வைக்க முடியும் நண்பர்களே, முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. நம்மளை திருப்பி சொல்கிறேன், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் நம்மளோட ரத்தம். சரியா? எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கோம். அதை இப்போ கொண்டு வாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்க முடியும். பர்சனல் ஃபினான்ஸில் ஜெயிக்கும் போது கடன்லையும் காதல்லையும் கஷ்டப்பட்டுருக்க நாம் இதிலேருந்து மீட்டெடுத்து வந்துட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லையும் மாட்டிக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடி கஷ்டப்பட்டு நம்மளுடைய எனர்ஜி, பணம், நேரத்தை வீணாக்கிட்டு
ரெண்டாவது விஷயம் வந்து கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில் போய் அடைஞ்சிக்கிட்டு ஒரு ட்ராப் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா என்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம்? நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் எம்பையரை க்ரியேட் பண்ணி தரப்போகிறோம். நம்ம குழந்தைங்களை பெற்று வளர்த்து ஆசையாக நம்ம அடிக்காமல் திட்டாமல் கொண்டு போய் எங்கேயாவது விட்டு ஒரு மேனேஜர்கிட்ட அவர் திட்டு வாங்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தயார்படுத்துறதுக்கு பேர் தான் கல்வியா? யோசிங்களேன். உங்கள் பாஸ் உங்களை திட்டும்போது நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்மளோட குடும்பத்துக்காகவும் அமைதியாக வந்துட்டோம் இல்லை, தன்மானத்தை விட்டுட்டு. அதே தான் நம்ம குழந்தைய செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்காக ஓட வைங்க, சரியா? இல்லைன்னா பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கி கொடுங்க உங்கள் குழந்தைக்கு, சரியா? ஒரு 100 பேருக்கு, ஒருத்தனுக்கு 2 பேருக்கு 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு உங்கள் குழந்தை ஒரு ஹீரோவாக உட்காரணும், ஒரு சேரில் உட்காரணும். அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணுமோ அதை மட்டும் உங்கள் குழந்தைக்கு பண்ணி கொடுங்க நண்பர்களே. அதுக்கு நீங்கள் முதல்ல மாறுங்க, எல்லாமே நடக்கும். ஒரு நாள் ஒரு குளோபல் தமிழ் ஒரு ஆட்சி கீழே உலகமே வரும். பிஸ்னஸ் தான் நான் ரூல் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய விஷயம் சொல்கிறேன். பண்ணுங்கள். அந்த விதையை இப்போ நம்ம ஆரம்பிப்போம் மனசுக்குள்ளே. See you on top.